நம்ம மூதாதைகள் உடலை விட்டு பிரிஞ்சு சென்றால் சுத நட்சத்திரத்தின் உடலை நாம் பெற்றனால் நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு சென்ற இந்த ஆன்மாக்களை நாம் அந்த பௌர்ணமி நாள் வந்து நம்ம பூமியின் அருகிலே வருகின்றது. சப்தரிஷி மண்டலமும் அந்த துருவ நட்சத்திரம் அருகிலே இருக்கு. ஆகவே அதன் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பட்டத்தில் வர்றதுனால் அந்த அகசின் காலத்தில் அந்த அவனை பின்பற்றி சென்றோர் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பட்டத்திலும் 6வது அறிவு 7ஆம் நிலையை பெற்றுள்ளார். ஆகவே இதைப்போல நம் மூதாதையின் உடலை விட்டு சென்ற பின் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணை செய்து விட்டால் இந்த உடல்பெறும் உடல்கள் கரைத்து விட்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பட்டத்தை தொடர்ந்து இந்த 6வது அறிவு 7வது நிலையாக வழங்கும். அதான் 7வது அறிவாக சிசித்த சப்தரிஷி மண்டலம் என்பது. இப்படி நம் உடலை விட்டு யார் நம்முடன் வாழ்ந்தவர்கள் இறந்தாலும் அந்த ஆன்மாக்களை அடுத்த நிமிடம் எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த உடலில் பெற்ற நஞ்சுகள் அனைத்தும் சப்தரிஷி மண்டலத்துடன் கரைந்து அந்த நஞ்சுகள் கரைந்து பெருவீடு பெண்ணிலை என்ற நிலையிலிருந்து அழியாத ஒளி சரீரம் பெற வேண்டும், பிறவில்லா நிலை அடைய வேண்டும் என்று அங்கு அனுப்பிவிட வேண்டும். ஏன்னா அவர் உணர்வு நமக்குள் இருந்து ஏற்றிவிட்டார். அந்த சப்தரிஷி மண்டலங்களை நாம் எண்ணும் போது நாம் எளிதில் நமக்குள் பற்றி தீமைகளை நீக்கும் தன்மை வருகின்றது. முதலில் நம் மூதாதைகள் மனிதனானார்கள். அவர் உணர்வின் தன்மை கொண்டு நம்மை மனிதனாக்கினார்கள். அவர் உடலை விட்டு சென்ற பின் இதே உணர்வு அவர்கள் இன்சலித்து விட்டால் ஒளியின் உடலாகின்றது. அதன் உணர்வை நாம் நுகர்ந்தோம் என்றால் நமக்குள் இருளை நீக்கி அதன் உணர்வை நமக்குள் வலு பெறும்போது நாம் அடிக்கடி என்னால் இந்த உடல் விட்டு சென்ற பின் அங்கே செல்லுகின்றது. ஆனால் இல்லை என்றால் அவர் என்னை வாழ்த்தார், வாழ்ந்தார், எனக்கு உதவி செய்தார், இப்படி போய்விட்டார் என்று எண்ணினால் அந்த ஆன்மா நமக்குள் வந்தது. ஆனால் நமக்குள் அவர் நோயின் உணர்வைத்தால் விளைவிக்க நம்மையும் ஆய்த்துவிடும். இதை போன்று நாம் அவர்கள் பிறவியில்லா நிலையை அடைவதற்கு மாறாக அந்த ஆன்மாவை நமக்குள் சேர்த்து அந்த உணர்வின் தன்னை கொண்டு நாமும் வீணாகி அந்த நம்ம உடலுக்கு பின் நாம் இறந்த பின் மனிதன் அல்லாத உருவைத்தான உருவாக்கும். இதை போன்ற நிலையிலிருந்து நாம் மாறுபட யார் நம்முடைய வாழ்ந்தவர் உடலை விட்டு சென்றாலும் இஸ்ராய் என்று எண்ணி நாம் தியானம் இருந்த அனைவரும் உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மாவை சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய வேண்டும், உடல்பெறும் உணர்வு கரைய வேண்டும் என்று எண்ணுதல் வேண்டும். ஏன்னா அதன் துணை கொண்டு அந்த ஆன்மாக்களை அதந்து பிறவியில்லா நிலையை ஆக்க முடியும். அவர்கள் இந்த மனிதன் ஒருவன் தான் அதை செய்ய முடியும். மற்ற உயிரினங்கள் எதன் வலுப்பெற்றத உணர்வு வந்த பின் இறந்த பின் அந்த உடலை செல்கின்றன. ஆக இயற்கை நீதி வழி மனிதன் செல்லக்கூடாது. ஆக அதே சமயத்தில் நாமும் வேதனைப்படும் உணர்வை நுகர்ந்து விட்டால் அதன் உணர்வு நமக்குள் வளர்ந்து விட்டால் அவன் இறந்தால் நம் உடலுக்குள் தான் வந்துவிடும். ஆக நமக்கும் நோயாக மாறும். ஆக அவர்கள் பிறவியில்லா நிலையை அடைய முடியும். நம்ம குடும்பத்தில் அதே மாதிரி பலருடைய உணர்வு இறந்து விட்டால் அதை நாம் கவர்ந்து விட்டால் மீண்டும் அவரை பிறவிக்கு எடுத்து விடுகின்றோம். அவர் பெற்ற அதிர்ச்சி நமக்குள் வரும். ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் அதை உணர்வை வளர்த்து கொண்டால் அதே உணர்வு கொண்டு அந்த குடும்பத்தில் மீண்டும் ஆக்சிடென்ட் என்ற உணர்வுகளை ஊட்டும். அவர் இறந்த உணர்வு எதுவோ அதன் உணர்வும் அதன் சந்தர்ப்பத்தை ஊட்டும். இதை போன்ற நிலைகளை தவிர்க்க இந்த உடலை விட்டு பிரிந்த அந்த ஆன்மா இந்த உடல் பெற்ற வேதனையின் உணர்வுகள் மறைந்து உடல்பெறும் உணர்வுகள் கரைந்து பெருவீடு பெண்ணிலை என்ற நிலை அடைந்து அழியாத ஒளி சரீரம் பெற்று பிறவியில்லா நிலை அடைய வேண்டும் என்றால் இதை நாம் இயக்கி விடலாம்.